Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. போலீஸை வில்லனாகவே பார்த்து பழகிய வாகன ஓட்டிகளுக்கு ஹீரோவாக உருவெடுத்துள்ளார் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பெண் போலீஸ். அப்படி என்ன நடந்தது கர்நாடகாவில்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பொதுவாகவே வாகன ஓட்டிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே எப்போதும் ஏழாம் பொருத்தம்தான். ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது, ட்ரிபிள்ஸ் வருவது, செல்போன் பேசியபடியே வாகனத்தை இயக்குவது என போக்குவரத்து விதிகளை மீறி போலீசாரை கடுப்பேற்றும் செயல்களை செய்வதில் பெயர் போனவர்கள் சில வாகன ஓட்டிகள். விதி மீறல்களில் ஈடுபடும் வாகன ஓட்டிகள் போலீசிடம் சிக்காமல் தப்பித்ததும் மற்ற வாகன ஓட்டிகளை உஷார்படுத்துவதையும் பார்க்க முடியும். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் அண்மையில் வேளச்சேரியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபடும் இடத்தை போலீஸ் இருப்பாங்க, ஹெல்மெட் போடுங்க என கூகுள் மேப்பில் இடம்பெறச் செய்து சிறப்பான சம்பவத்தை செய்திருந்தனர் சென்னை வாகன ஓட்டிகள். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது வாகன ஓட்டிகள் கண்களுக்கு போலீசார் வில்லனாக சித்தரிக்கப்பட்டாலும் கர்நாடகாவில் அரங்கேறி உள்ள சம்பவம் அந்த கண்ணோட்டத்தையே மாற்றி உள்ளது. கர்நாடக மாநிலம் பாகல்கோட்டில் பெண் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபட்டவர்களை பறந்து பிடித்து வண்டி சாவியை கைப்பற்றி அபராதம் விதித்து அதிரடி காட்டி வந்தார். இந்த நிலையில்தான் வாண்டடாக வந்து மாட்டியது ஒரு 2K கிட்ஸ் கும்பல். ஒரு வண்டியில் ட்ரிபிள்ஸ் வந்த 2K கிட்ஸை மடக்கி பிடித்த சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு அபராதம் விதித்து கரார் காட்டினார். அபராதம் கட்டிய வேகத்தில் ட்ரிபிள்ஸ் வந்த 2K கிட்ஸில் ஒரு இளைஞர் அழத் தொடங்கி சப் இன்ஸ்பெக்டரின் கரார் மனசு கரைய தொடங்கியது. ஏன் அழுகிறீர்கள் என சப் இன்ஸ்பெக்டர் கேள்வி எழுப்ப, கல்லூரி கட்டணத்திற்காக வைத்திருந்த பணத்தை அபராதத்திற்கு கட்டிவிட்டதாக தேம்பி அழுதுள்ளான் அந்த 2K கிட். இதை கேட்டதும் சற்று எமோஷனலான சப் இன்ஸ்பெக்டர் அவரை கட்டி அணைத்து ஆறுதல் கூறியதோடு அவரின் அபராதத்தை தன் கை காசு போட்டு கட்டிவிடுவதாக கூறிவிட்டு வாங்கிய அபராத தொகையை அவரிடமே திருப்பி கொடுத்து விட்டார். அத்துடன் எதிர்காலத்தில் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என எச்சரித்து வழி அனுப்பி வைக்க நெகிழ்ச்சியில் திளைத்தது அப்பகுதி. கல்லூரி மாணவனை தனது மகன் போல் பாவித்து மன்னித்து அனுப்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் பாரதி ராஜா. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.